ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து பெரிய பெரிய பேட்டரி வச்சுட்டு இது பண்ணுவாங்களா சார், பெரிய இன்வெர்டர் வைப்பாங்க இல்லையா? இப்போ அப்படி கிடையாது சார். இப்போ எல்லாமே வந்து மினிமேக்ஸ் பண்ணிட்டாங்க சார். எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்னது. இப்ப பாருங்க, இதுவே வந்து உங்களுக்கு 300 வாட்ஸ் இன்வெர்டர் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் ஓட்டலாம், டிவி ஓடும் அண்ட் ஃபேன் ஓடும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது 1 kV. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ் கூட உங்களுக்கு ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் எல்லாமே இது பியூரி சைன் வேவ் பண்ணுங்க சார். சோ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்க. இது வெறும் 500 வாட்ஸ் தான். இப்ப பாருங்க இதுல எப்படி ஃபேன் ஓடுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது லித்தியம் பேட்டரி. லித்தியம் பேட்டரியில இருந்து இப்ப ஒர்க் பண்ணும் பாருங்க. இந்த ஃபேன் இப்ப ரன் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபேன், லைட் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார் இது. ஓகே சார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டர் சார். ஹைபிரிட் இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் இன்வெர்டர், ஆஃப்லைன் இன்வெர்டர் இது ரெண்டுமே ஒரே மாதிரியே உங்களுக்கு பண்ணுது. இந்த தேவைப்பட்டா உங்களுக்கு பேட்டரி போட்டுக்கலாம், தேவை இல்லை அப்படின்னு சொன்னமாக்க நீங்க ஹார்வெஸ்டிங், அதாவது சோலார்ல இருந்து வர்றதை அப்படியே ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம். இது சோலார் பேனல் மட்டும் நீங்க போட்டா போதும். உங்க கடையோ இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு சோலார்ல இருந்து வருதோ அதை அப்படியே ஹார்வெஸ்டிங் பண்ணி நமக்கு வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் சார். இதே நமக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னமாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட்டரி நம்ம ஆட் பண்ணிட்டோமாக்க பேட்டரியில ஸ்டோரேஜ் ஆகும். இங்க யூபிஎஸ் மாதிரியே உங்களுக்கு ஒர்க் பண்ணும்.